ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. சில பேர் ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை, பூமி தன்னைத்தானே சுழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். படித்த பாமரர்கள், படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும். பூமி தன்னைத்தானே சுழலுது. அதனால தான் கிரகங்களோட சுழற்சியை, ஏன்னா நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம், அதை வச்சு நம்ம கணிக்கிறோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலபுருஷ சக்கர தத்துவத்தின்படி 4ஆம் இடமாக கடகராசிக்கு வரப்போகிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம். கடகம் தாயார் வழி வீடு, மனை, வாகனம், சொத்து, சேர்க்கை, அது எல்லாத்துக்கும், பூமி எல்லாத்துக்கும் இந்த 4ஆம் இடம்தான் காரணம். முக்கியமாக தாயாரோட ஸ்தானம், அந்த இடம். தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்போகிறார். ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன், தந்தைக்காரகன், அவர் வரப்போகிறார். சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள். ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான், அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான். இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் 17/7/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் 31 நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். 17/7/2024 முதல் 19/7/2024 வரைக்கும் குருவின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். 3 டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம். 20/7/2024 முதல் 2/8/2024 வரைக்கும் சனி பகவானின் பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும். 3/8/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் புத பகவானின் ஆயில்ய நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும். தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல, அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும். சரி, இந்த கடகம் 4ஆம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா, தக்ஷாயணம் ஆரம்பிச்சுடுறது. மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம், ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷாயணம். தக்ஷிணாயனம் அப்படின்னா என்னென்னா, சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது. இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன், பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த கடகராசியில் 31 நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சகாய அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி. இந்த 3ஆம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில் இருந்துன்னு உங்களுக்கு குழப்பத்தையும் கொடுத்தார். உடல் ஆரோக்கியத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில், கூட்டாளிகள் விஷயத்தில், தொழில் வியாபாரத்தில் அப்பப்பப்பா பிரச்சனைகளை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. பிரச்சனைகளை சமாளிக்கிறதே குடும்பத்தில், அண்ணன் தம்பிக்கிட்ட, அக்கா தங்கைக்கிட்ட, அக்கம் பக்கத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அந்த வகையில் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆக போகிறது. என்னென்ன, தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆக இந்த முயற்சி ஸ்தானாதிபதி, சகாயாதிபதி இப்பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டு உங்களோட தனவரவை கொடுக்க போகிறார்.
அதேமாரி இப்போ கொடுத்த வாக்குறுதிகள், சாதாரணமாக மிதுன ராசி அன்பர்கள் வாக்குறுதிகளை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, விசனப்பட்டாலும் சரி, அந்த வாக்குறுதியை முடித்து கொடுத்துருவீங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். ஆனாலும் அவங்களுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ட்டு முடிச்சிடுவீங்க. அதுதான் உங்களை வந்து கொஞ்சம் உயர்த்தின்னு இருக்குது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் வந்து உபய லக்னம் உபயராசி அப்படிங்கும்போது, உபயம் அப்படின்னாலே என்ன, அதாவது சரம் ஸ்திரம் உபயம், 3 ராசி 3 லக்னம். இந்த உபய லக்னம் உபயராசியில் பிறந்தவாளுக்கே குழப்பங்கள் இருக்கும், 4 கார்னர். ஏன்னா மேஷம் சரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம். சரம்னா மூவிங், போயிட்டே இருக்கும், காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்திரம் ஒரே இடத்துல இருக்கும், ஸ்டாண்டர்ட், இம்மூவபிள், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு நிலம் அப்படின்னா நிலம் எங்கேயும் மூவ் ஆகாது. சரியா? அடுத்தது உபயம். உபயம் அப்படின்னா என்ன, சரம் ப்ளஸ் ஸ்திரம், இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், மூவிங் இம்மூவிங், இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அதனால தான் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த குழப்பத்தெல்லாம் எப்படி நீங்கள் தெளிவு கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் புத பகவான், அறிவு காரகன், அறிவு ஜீவி, அவரோட இதை ஆற்றலை வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணினீங்களா எல்லாத்துலேயுமே நல்லது. அந்த வகையில் 2ஆம் இடத்துக்கு வரப்போகிற சூரிய பகவான் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுக்க போகிறார். இந்த நீங்கள் ரொம்ப நாள் அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டீங்க, ஃபைலை கொடுத்துட்டீங்க, அது இன்னும் மூவ் ஆகலை, பெண்டிங்லேயே இருக்குது. இப்போ மூவ் ஆகும், உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். அதேமாரி தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடுமையாக போராடுவீங்க. உங்களோட போராட்டம் வீண் போகாது. எப்போவுமே கடுமையாக போராடுறது வேஸ்ட்டாகவே போகாது. அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். 17/7/2024 முதல் 19/7/2024 வரைக்கும் 7-10 அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போ வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கை துணை மூலமாக என்ன நன்மை கிடைக்கும்? இப்போ வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்சென்டிவ் வரல, ஒரு உயர்வு வரல, இப்போ கிடைக்கும். அது உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது இல்லை? நீங்களும் வாழ்க்கை துணையும் சேர்ந்தால் தானே குடும்பம். அப்போ அவங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அது உங்களுக்கு தானே, ஆக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். உத்தியோகம் அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருப்பீங்க, அதுக்குண்டான ஒரு பலன் கண்டிப்பாக சித்திக்கும். 27/7/2024 முதல் 2/8/2024 வரைக்கும் 8-9 அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, பாக்யாதிபதி. அதாவது 8வது அதிபதினாலே பயம் வரும் எல்லாருக்குமே, 8நாலே பயம் வரும். ஆனால் இருக்கிற இதை பார்க்கணும், அந்த கிரகம் 8ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் சேர்வு இருக்குது, எந்த கிரகத்தோட பார்வை இருக்குது, அப்படிதெல்லாம் பார்க்கணும். 8ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார் அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த 8-9 அதிபதி சனீஸ்வர பகவான் பூச நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னாலும் கவனம் அவசியம். பொறுமையாக இருக்கணும். டென்ஷன் அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு டென்ஷன் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதேமாரி அறிவுத்திறனை உபயோகப்படுத்துங்க. பொறுமை, இந்த இடத்துல பொறுமை தான். தொழில் வியாபாரத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் குடும்பத்துலேயும் அமைதி காக்கணும். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவாங்க, அதுவே அவங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. மூத்த உடன்பிறப்புகளுக்காக சில ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 3/8/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் ஆயில்ய நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். 3ஆம் அதாவது இந்த புத பகவான் யாருன்னு பதில்னா, உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறத விட சுகாதிபதி. உங்கள் அறிவை வச்சு தான் உங்களுக்கு சுகமே கிடைக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னா, அதாவது அந்த நேரத்தில் படிப்பு இல்லை, ஏதோ ஒரு கிரகம் கோளாறு,
படிப்பு இல்லை அப்படி இப்படின்னா சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆக இந்த அறிவை வச்சே நீங்கள் வந்து சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த ஆயில்ய நட்சத்திர காலில், அதாவது புத பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களோட முயற்சிகள் இப்போ பழமாகி உங்கள்கிட்ட வரும். காயாகி அங்கே இருந்தது இப்போ பழமாகி உங்கள்கிட்ட வரும். ஆக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு, அதாவது தொழில் வியாபாரத்தில் இல்லை உத்தியோகத்தில் வெளியூர் போயிட்டு வரணும், வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அதுவே சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல். சரி, இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, சொல்லுங்க, ரொம்ப நல்லது. ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தினந்தோறும் சொல்லுங்க, இல்லை கேளுங்க. சரி, அது கேட்டாலே புண்ணியம். நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது சமஸ்கிருதம்லாம் நம்ம கற்றுண்டு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காதால் கேட்டாலே போகிறோம். அதுதான் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ருத்ரம், சமக்கம் இதெல்லாம் வந்து ஒளிநாடால் ஓட விடுவாள். இல்லைன்னா ஒரு காலையில் பார்த்திங்கனாலே சில பேர் வந்து சுப்ரபாதம் போடுவாங்க. சுப்ரபாதம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? அது வேண்டாம். ஆனால் அந்த வைப்ரேஷன், கந்தசஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இப்படி ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வைப்ரேஷனுக்கு தான் நம்ம மனசில் இருக்கிற கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும். அதுதான். ஆக ஆதித்ய ஹிருதயம் கண்டிப்பாக சொல்லுங்க, அதை கேளுங்க. ஆக இந்த 31 நாட்கள் கடகராசியில், அதாவது உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.